ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அணி இலக்கணம் பற்றி பார்ப்போம். என்ன அப்படின்னா, உவமை அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி ரெண்டும் தான். அப்போ உவமை அணி அப்படின்னா என்ன அப்படின்னா, போல அப்படிங்கிற உவம உருபு வெளிப்படையாக வரும். அதாவது இந்த திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னா, பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்வது போல தன்னை இகழ்ந்து பேசுபவர்களை பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அதோட பொருள். அதாவது போல அப்படிங்கிறது உவமை அணியில் வெளிப்படையாக வந்துருச்சு. இதோட பொருளில் அதுக்கப்புறம் நாம் தெரிஞ்சுக்கிறப்பவும் போல அப்படின்னு தான் வரும். அதே மாதிரி எடுத்துக்காட்டு உவமை அணியில் தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு அப்படின்னா, மணற்கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் சுரக்கும், அதுபோல் மனிதர்கள் கற்கும் அளவிற்கு அறிவு பெருகும் அப்படிங்கிறதான் இதோட பொருள். அப்போ இங்கே என்ன அப்படின்னா, அதாவது தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்வது போல தன்னை இகழ்பவரை பொறுத்து கொள்ள வேண்டும். அப்போ போல அப்படிங்கிறது இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு. ஆனால் எடுத்துக்காட்டு உவமை அணியில் பொருளில் தான் நாம் புரிஞ்சுக்கணும். அதாவது மணற்கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் சுரக்கும், அது போல அப்படிங்கிறது பொருளில் தான் வரும். அதுபோல் என்ன செய்யணுமா, நாம் கற்கும் அளவிற்கு அறிவு பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உவமையணி அப்படின்னா நேரடியாகவே போல அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்துடும். எடுத்துக்காட்டு உவமையணியில் மறைந்து வரும். அந்த பொருளில் தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அதான் இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு.